அந்த வழியை முதலாக செய்தது வாழ்ந்தம் ஆதமல் அஸ்மா இல்மை கொண்டுதான் அவர்களுக்கு எல்லாம் மேன்மை ஏற்படுத்தினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மனித குலத்தின் தந்தையாய் அல்லாஹ் பிரதிநிதியாய் தேர்ந்தெடுத்த நேரத்தில் இல்மை கொண்டுதான். நான் சுருக்கமான வார்த்தைகளாலேயே சொல்ல நினைக்கிறேன். அதற்கு அந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளை திருவள்ளுவர் குர்ஆனுடைய தஃசீரை நிறைய எழுதுவார்கள். இல்மை கொண்டுதான் அல்லாஹ் மனித சமூகத்திற்கு உண்டான கண்ணியத்தை ஏற்படுத்தினார். மனிதனுக்கு அழகு என்பது இல்மை கொண்டுதான். கல்வியாளர்களுக்கு எப்பொழுதுமே கண்ணியம் உண்டு. அல்லாஹ் சொன்னானே மலக்குமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் வழிபடுங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்னாலே கல்வியாளர்களுக்கு மரியாதை உண்டு என்று அதற்கு அர்த்தம். கல்வியாளர்கள் எப்பொழுதுமே மதிக்கப்படக்கூடியவர்கள். கல்வியாளர்கள் சுகமான வாழ்க்கை சொந்தக்காரர்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அளிக்க கல்வியாளர்களுக்கு சுகமான வாழ்க்கை என்பதை குர்ஆன் சொல்லி வளர்க்கிறது. கல்வியாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. எல்லாரும் இருக்க முடியாது. மரத்திட்ட நெருங்காதீங்க அல்லாஹ் சொன்னான். அது வெறும் மரத்திட்ட நெருங்காதீங்க பிரச்சனை அல்ல. கல்வியாளர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள். எல்லோரும் இருக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாமை கேட்டு சென்ற பொழுது ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். இந்த கலந்த சத்தியமாய் சபரா எத்தனை தெரியுது நீங்க இருந்தீங்களான்னு கேட்டாங்க. அதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். கல்வியாளர்களுக்கு என்று சில கட்டுப்பாடுகள் உண்டு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உண்மையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே கண்ணியமிக்க உலமாக்கள் இங்கிருந்து பட்டம் பெற்றவர்கள் பல்வேறு துறைகளிலே, பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு நாடுகளிலே பல உயர்ந்த நிலைகளில் செயல்படுகிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அதற்கு அவர்கள் சொன்னார்கள். இங்க உலமாக்கள் மாத்திரம்தான் பார்க்கிறேன். குடும்பங்கள் அதிகமா காணல. உலமாக்கள் தான். அதனாலே ஒரு மகத்தான ஒரு சபையாக நான் கருதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் இந்த தீனுடைய சாதிகளாக எந்தெந்தும் இருப்பதற்கு இந்த இடத்திலே ஒரு உறுதிமொழி செய்து கொள்கிறேன் என்று எனக்கு உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, என்று சொன்னால் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான வழியிலே தங்களை பரிசுத்தப்படுத்தி உலமாக்களுக்கு உண்டான முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்கு முன்னாலே அவங்க செய்த முதல் வேலை இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வந்தது என்று சொன்னார். நம்புவீர்களா என்று கேட்டார்கள் மக்களை பார்த்து. நீங்க சொன்ன உண்மைதான், நீங்க சொன்னால் உண்மைக்கு மாற்றமா நாங்கள் நினைக்க மாட்டோம் என்று சொன்னார்களே. தங்களை முதலாக உள்ரங்கத்தை அந்தரங்கத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் சமூகத்தினுடைய காவியங்களாய் ஊழியர்களாய் நாம் இருக்கவே என்பதை நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவார். உண்மையான பெருமக்களே, சல்லல்லாஹு அர்த்தம் கேட்டாங்க. அமரம் என்பதை அவரால் காட்டினோம். 40 வருஷம் அவர்களோட வாழ்ந்துட்டேன். இந்த வாழ்க்கையை பார்க்கலையா? எங்கிருந்தாவது குதித்து விட்டேனா? உங்களோட நாளை வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்களாக பார்த்தீர்கள். ஒழுக்கத்திற்கு மாற்றமாய், உண்மைக்கு மாற்றமாய், நேர்மைக்கு மாற்றமாய் நான் எப்படியாவது நடந்திருக்கிறேன் என்று என்னுடைய வாழ்வை உட்படுத்தி இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை தொடங்கியவர்கள் சொல்லும் பொழுது அவர்களின் வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு அறமான வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய மேலான நல்ல பணிகளுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதை நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னதமான இந்த வழிகாட்டுதல் நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையான பெருமக்களே, சேவையாளர்கள் உலமாக்களிலே சேவையாளர்கள் எடுத்துக்கொண்டால் யாரை சொல்வது, யாரை விடுவது, அந்த முத்துக்களிலே யாரை எடுப்பது, யாரை விடுவது, சஹாபிகளுடைய காலத்திலிருந்து இன்றைய நபியின் காலம் வரை உலமாக்கள் எல்லாம் இந்த தீனுக்காய் மக்களை அல்லாஹ்வுடைய ரசூலை நினைவுபடுத்துபவர்களாய் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வாழ்நாள நெறியாக ஆக்கிக் கொள்வதற்கான வழிகாட்டுதலாக அவர்கள் செய்த மகத்தான காரியம் சாதாரணமானது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப காரியங்களை செய்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்னாங்க, ஐயத்து சரியா சொன்னாங்க. திருச்சியில ஒரு மாநாடு நடந்தது. திருச்சியிலே மாநாடு நடந்தது. இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறேன், என்னுடைய கவனத்தில் சரியாக இருந்தார். ஐயாவுடைய அமீர் ஷரியர் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த உரை நிகழ்த்தினார்கள். அற்புதமான உரை. அந்த உரை என்பது இன்னும் மனதிலே நின்று இருக்கக்கூடிய ஒரு உரை.
அந்த நேரத்தில் ஒரு அழகான சரியத் மலரை கூட ஜாமியா அன்வார் சார்பா வெளியிடப்பட்டது. நான் அதுல அந்த கேட்கல அந்த மலர்லாம் போயிட்டு ஒண்ணு இல்லை கையில இல்லைன்னு சொல்லி அது சொன்னாங்க. அதனால ஒரு அற்புதமான அந்த காலகட்டத்திற்கு இது தேவையாக செய்யலாம். அல்லது அவருடைய உரை இருக்கிறது. அந்த கூட்டத்தில் வந்து சிராஜி அப்துல் சலாம் சாஹிப் வந்திருந்தாங்க. அவ்வளவுதான் தொடர்ந்து வரை போயிட்டு வந்தவொடனே சொன்னாங்க, இப்படி ஒரு மாற்றம் தான் சேர்ந்து நீ எது சொல்ல போறீங்கன்னு தெரியல, தொடங்குறதுக்கு என்ன உரை பற்றி எனக்கு தொடங்க தெரியல, அதனால நீங்க எல்லாரும் பேசுங்க, முடிஞ்சவரை நான் பேசுகிறேன் என்று அவர்கள் சொல்லி 2 நாட்கள் மேடையிலே அப்பொழுது சாதனை சாஹிப் அவர்கள் அவருடைய உரையாளர் இருந்தாங்க. கூப்பிட்டு வந்து மேடையில எல்லாரும் திராட்டுவதற்கு முன்னாடி மேடையில் நாம் உட்கார்ந்து ஒருமையான பேச்சை கேட்டுவிட்டு கடைசியாக உரை நிறுத்தினார்கள். அன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அற்புதமான உரை. ஏற்பட்ட ஏற்பட்டுவிட்ட அந்த குழப்பத்தை அதை இல்லாமல் ஆக்குவதற்கு செய்யப்பட்ட ஒரு மகத்தான முயற்சியை அந்த நேரத்தில் நம்முடைய அன்வார்களும் ஒரு சிறப்பாக சபை இணைந்த காரியத்தை செய்திருப்பதை பார்க்கிறோம். உலமாவுடைய சேவை என்பது சொல்லி மாறாது மகத்தான சேவைக்கு சொந்தக்காரர்கள். சமாஜத்தில் சாமி தலைவி அவர்கள் 23 வயது தான். இங்க எத்தனையோ இளம் உலகத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பாடமாய் படிப்பினையாய் வெளிநாட்டுகளாய் நம்முடைய தீவிர எதிர்வதற்கு முன்னுரையாக கொள்ள வேண்டியது. இதெல்லாம் குரானை கையெழுத்து நாம் ஓதணும்னு சொன்னா இந்த குரானை கையெழுத்து நாம் ஓதுவதற்கு அடித்தளமானவர்கள் செய்கிறார்கள். சாமி தலைவி வந்தோம் என்று சொன்னால் மகாவிகளிலே ஆதிரைகள் நிறையவே சரியாக்கப்பட்டதற்கு பின்னாலே இந்த குரானை ஒரு வழிகளை போக்குவேன் என்று ஏற்பட்ட ஒரு ஜீவலத்தோடு சொன்னார்கள். சொல்லாசனம் அப்படி சொல்லலையே, நான் அந்த காரியத்தை செய்யணும்னு கேட்டார்கள். முடிவு வந்தாங்க. இந்த காரியத்தை செய்வதற்கு யாரை தகுதியாக்கலாம் என்றால் 23 வயது நாம் சேவைகள் செய்வதற்கு முன்னால் ஒரு முன்னோடி உலகத்திலிருந்து யார் குரானை கையெழுத்து ஓதினாலும் அதை தொகுத்த அந்த மகத்தான பாக்கியத்தில் சொந்தக்காரர் செய்து சாமித்தல் வாழ்கிறோம். ஒவ்வொருவரும் குரானை கையெழுத்தும் பொழுது நன்மை உலகிற்கு சேரமாய் அதெல்லாம் மறுத்தாங்க. நான் சின்ன வயசு வேண்டாம் சொன்னாங்க. ஒரு ஆட்களை நடந்து இருப்பதான் தெரியல. இல்லை இல்லை, முதலாவது நீங்கள் சிறந்த புத்திசாலி, இரண்டாவது நீங்கள் பகையில் எழுதுவதாக இருந்தீர்கள், மூன்றாவது உங்கள் மீது இதுவரை எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படாத பரிசுத்தமான நிலைக்கு சொந்தக்காரர். எனவே நீங்கள் இந்த தோமத்துக்கு எல்லாம் இல்லாத ஒரு நிலையை நீங்கள் தான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கொடுத்தார்கள். இந்த ஒவ்வொரு குரானை கையில் எடுத்துவது என்று சொன்னால் செய்து சாதிக்கிறதா அவர்களை நினைவுபடுத்தாமல் எப்படி நாம் ஓத முடியும். எனவே சேவைகள் என்று சொன்னால் சிறிய உருவாக்கள் இருந்து பெரிய உருவாக்கள் வரை சகாக்கள் இருந்து இன்றைய காலகட்டத்தினுடைய மனிதர்கள் வரை யாரை சொல்வதை யாரை விடுவது காலகட்டத்திற்கு ஏற்ப காரியங்களை வைத்தவர்கள். இமாமுல்லாஹ் அபூஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி வரலாற்றில் வருகிறது. 6000 பரவி மசாயில்களை தொகுந்தவர்கள். 6000 இப்படி வந்தா, இப்படி நடந்தா, இப்படி ஏற்பட்டா, இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வது என்று பரவி மசாயில்கள் கிட்டத்தட்ட 6000 மசாயில்களை இந்த உலகத்திற்கு தொகுத்து வந்து இந்த உலகத்தில் காலங்களை கடந்து நின்று சமூகத்தினுடைய மகத்தான சேவைக்கு காரணமாக இருந்தார். சமீபத்தில் கேரளாவில் சம்பவம் நடந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு ஆளு மரம் வளர்த்த, அந்த மரம் வளர்ந்து அதற்கு ஆளுக்கு முன்னாலே நட்டு அந்த மரத்தை வளர்ந்து பக்கத்தில் பள்ளி வாசல் விசாலமான இடம். அந்த மரத்தினுடைய ஒரு கிளை அங்கே போய் கிளை வளர்த்தி அங்கே மரங்கள் போயிடுச்சு. பள்ளிவாசலுக்காக பார்த்தாங்க, நல்ல மரமா இருக்கு, நமக்கு ஒரு சொத்து மாறிடுச்சு, அதனால இதை வெட்டி பள்ளியாசல் பணத்தை சேர்த்துக்கணும்னு சொல்லி அதை வெட்டி பள்ளி பணம் சேர்ப்பதற்குண்டான அந்த முயற்சியில் ஈடுபட்ட பொழுது வீட்டுக்காரர் சொன்னாரு, அந்த மரம் என் மரம், அது உங்களுக்கு சொந்தம் இல்லை, நான் நட்ட மரத்திலிருந்து வந்ததுதான் அது, அதனால அந்த பணம் பள்ளிக்கு இருந்து வாங்குறதோ பள்ளிக்கு பணம் சொல்லி வேற வகையை கொடுக்கலாம், ஆனா இதை எடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு கொஞ்சம் மாற்றப்பட்டுள்ள அந்த நிர்வாக ரீதியான ஆட்கள் தான் புது விஷயமா இருக்குது எது செய்யறதுன்னு சொல்லி அவங்க என்ன வருவாங்க கேட்பாங்க. அதற்கு வந்து கேட்டாங்க, அதற்கு புது வந்தெல்லாம் இருக்குது எனக்கு தெரியல. இந்த பள்ளியிலிருந்து ஏற்பட்ட அந்த கிளை பள்ளியினுடைய வீட்டிலிருந்து நடப்பட்ட அந்த மரத்தினுடைய கிளை பள்ளியை கிளை வளர்த்து அங்கு பெரிய பெரிய மரங்கள் உருவாக்கிட்டது. இது பள்ளிக்கு தரமா வீட்டுக்கு தரமா வீட்டுக்காரர் எந்த சொந்தம் பள்ளிக்காரர் கீழே வளர்ந்து இருக்குது, அதனால எங்களுக்கு அவங்க சொல்றாங்க.
இந்த காலகட்டத்துல புதுசா ஏற்பட்ட இந்த விஷயம் எனக்கு தெரியல, என்னுடைய உஸ்தாமார்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி அவர் உஸ்தாமார்களை தேடி போனார். மீனாட்சி எதிர்த்து பெரிய அதிர்ந்து அவங்களை தேடி போய் கேட்க அவனை கருத்து இருக்கிறாங்க. நான் என்ன விஷயம் கேட்ட உடனே இப்படி மாதிரி புது விஷயம், நீங்க பள்ளிவாசல்ல நிறைய கிளைகள் பக்கத்து வீட்டுல இருந்து அந்த தொடங்கி நிறைய கிளைகளை விட்டுருக்காரு. இது எங்களுக்கு தான் பள்ளியாசம் சொல்றாங்க, அவர் எங்களுக்கு வந்துக்கிறாரு. இது சரியா கேட்டு உடனே அல்லது அந்த நிலையில இருந்த ஆட்சி சொல்கிறார்கள் யோசிக்கவே இல்லை. அதற்கு சொன்னார்கள் எந்த துறை எடுத்தாலும் அதெல்லாம் கடந்த மழை கிடந்த வெள்ளப்போல் பேசக்கூடிய ஆற்றல் உள்ள பெருமக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த உஸ்தாத் சொன்னாங்கன்னா மன வேற ஒரு விஷயமா இல்ல, ஊரின் ஒரு கிதாப் இருக்குது, அதுல வந்து சுருங்க ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்தை போய் பார்த்தா இந்த கருத்துக்கு பதில் இருக்குமா பார்த்து அவருடைய நீங்க இந்த முதலீடு கிதாப் எடுத்து 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட முதலீடு கிதாப்ல சுருங்க பாடத்துல இதை பற்றி உண்டான ஒரு தெளிவு இருக்குது, நீ அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் சுருவை பார்த்தா அந்த கிதாபை எடுத்த உடனே ஆரம்பத்தில் இருக்குது. இதா நாம தலஜும் சஜரத்தன் பதாம் அடியில் போகா பரவத்தின் சஜரத்துல்லா. ஒரு ஆண் மரணிட்டா அது கிளைகளை பரப்பி அது பகுதிகளில் அதனுடைய கிளைகள் மரங்களாக உருவானால் எந்த சட்டம் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காங்க. யாருக்கு சொன்ன கிதாப் எழுதியிருக்கு, அந்த மொத்த மரங்களுடைய உரிமையாளர் வீட்டுக்காரர் தான். மொத்த மரங்களுடைய உரிமையாளர் வீட்டுக்காரர் தான். பள்ளிகளில் வளர்ந்திருக்கிறது, அந்த இடத்தில் வளர்ந்திருக்கிறது, அந்த இடத்தை ஆக்கிரமித்திருக்கிறது, அங்கே உள்ள மண்ணினுடைய வளத்தை எடுத்து அங்கே தண்ணீரை விட்டுப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கேட்டால் மரம் பூரா இந்த சொந்தம். ஆனால் அந்த மரம் இங்கு இருந்ததற்குண்டான அந்த இடத்தினுடைய வாழநிலை வீட்டுக்காரர் கொடுக்கணும். எந்த கிதாபுடைய பார்த்த விஷயத்தை சொன்னாங்க. இன்றைய காலகட்டத்தில் எதற்காக சொல்கிறோம், அதாவது நம்முடைய உருவாக்கலான அந்த நன்மக்கள் காலங்களை கடந்து நின்று இன்றைய காலகட்டத்திற்கும் தேவையான சிறந்த வழிகாட்டுதலை அதற்கு சிறந்த உதாரணம் இமாம் அவரே 6000 காவி மசாயிகளை உலகத்திற்கு கொடுத்து வந்து இந்த உலகத்திலே இந்த உம்மத்தினுடைய மாதிரி சிறந்த நாடு என்பதை நமக்கெல்லாம் வழிகாட்டி அறிந்தவர்கள் அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில இந்த ஜமாத்துல்மா பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு சொன்னாங்க. ஜமாத்துல்மா பற்றி பாக்கியார் சாரியாக நம்ம ஓதிட்டு இருக்கும் பொழுது சங்கீதத்திலே பக்தியார் அவர்கள் பக்தியார் விளையாட்டை சொல்லுவாங்க, உள்ள மூத்த வருமானத்தை பெரியார்கள் ஓட்டிக்க கூடாது அதில் சொல்றது. அது நான் சொல்லுவாங்க அந்த விஷயத்தை. அவர் சொல்லுவாங்க ஆத்மி வடநாட்டுல எப்படி இருக்குன்னா வகான் ஆத்மி சாதா ஜீராத்மி ரசாரி சமைச்சிட்டாரு, யாங்க ஆத்மி ரசாரி கட்டி சாதா சீதா சமைச்சிட்டாரு சொல்லுவாங்க. வடநாட்டை பொறுத்தவரையில வளர்ந்து வரக்கூடிய உலகங்களா இருந்தாலும் அவங்களுடைய கண்ணியத்தை குழந்தை அவர்களை தரத்தை அங்கே எல்லா கண்ணியத்தையும் செய்வாங்க. ஆனா இங்க தென்பகுதியில நம்ம வசாரி நம்ம வசாரியா நினைக்குவாங்க. அதனால இங்க என்ன நம்ம வசாரி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லி அடுத்தவர்கள் முக்கியத்துவர்கள் விளையாட்டாக சொல்வார். அந்த அடிப்படையிலே தென்னகத்தினுடைய இந்த தென்பகுதியினுடைய உலகங்களுடைய சேவையும் குறைந்ததல்ல. ஒவ்வொருவரை பற்றியும் மணிக்கணக்கில் பேசலாம், ஒவ்வொருவரை பற்றியும் மணிக்கணக்கில் பேசலாம். 1959 தொடங்கப்பட்ட ஜமாத்துல் சபை. அதனாலதான் அவங்க சொன்னேன், நீங்க இங்க இப்பொழுது வயவடா கொண்டாடுற மாதிரி ஜமாத்துல்லா வயவடா இருக்குது, அதன் தவறுகளை வயவடா போடணும், சிறப்பாக ஏற்பாடுகளை செய்கிறேன் சொல்லுறேன். 1900 அசத்துக்கு நல்ல கேட்கிற மாதிரி சொல்லிருங்க. இவ்வளவு நேரடியா காரியங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லா ஏற்பாட்டையும் அருமையானவர்களே, சங்கைக்குரிய இந்த ஜமாத்துல் சபையினுடைய தொடக்கம் என்பது 1959 ஜமாத்துல் என்பது மதுரையிலே சங்கைக்குரிய நரேந்திரத்தவர்கள் கலிகமான ஐயாத்தியத்தவர்கள் அந்த காலகட்டத்திலிருந்து பெருமக்கள் அவர்களால் சிறப்பான முறையில் துவக்கப்பட்டது. அதனுடைய கௌரவ தலைவரால் நீண்ட நாட்கள் கௌரவ தலைவராக வேலூர் சங்கைக்குரிய முக்கியலாக்கம் அடுத்த அவர்கள் நீண்ட காலம் கௌரவ தலைவராக இருந்தார். அதனுடைய முதல் தலைவர் அமானியர் அவர்கள். அந்த மாணவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லல, உலமாக்களுடைய சேவைக்காக நம்மை ஞாபகப்படுத்து. உலமாக்களுடைய அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உள்ள சேவைகளை அந்த உலமாக்கள் செய்தார்கள். அமானியர் அவர்கள் சாதாரணமான ஆள் அல்ல. அவர்தான் பிரமத்தனுடைய ஆரம்ப தலைவர் அவர்கள் தான். அவருடைய காலகட்டத்திலே குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. தமிழ்ல மொழிபெயர்த்தான், அரபி நூலம் இல்லாமல் தமிழ்ல மொழிபெயர்த்தார். அதனுடைய
அரபி மொழியினுடைய மூலம் இல்லாமல் வெறும் தமிழிலே திருக்குறான் போட்டு வெளியிட்டவுடனே அதற்கு அவர்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னா அது தப்பு என்று சொன்னார். அதற்கு தான் ஆதாரத்தை கொடுத்தார். ஒரு நூல் அதற்காக அவங்க அரபியல் கிதாப் எழுதினாங்க. சஜ்லுல் குமாம் அன் தர்ஜுமத்துல் குர்ஆன் பிலிசானில் அரப். அதற்கு அவர்கள் ஒரு நூல் எழுதினாங்க. அதாவது உம்மத்துகளை எச்சரிக்கக்கூடிய ஒன்று. அசல் குர்ஆன் என்ற பிரதியை அதனுடைய மொழி இல்லாமல் அந்நிய மொழியை வெளியிடுவது இது அசல் மொழி இல்லாமல் எழுதக்கூடாது என்பதற்குண்டான ஆதாரங்களை கொடுத்தார். அன்றைய காலகட்டத்தில் சில பெரிய பணக்காரர்கள்லாம் நாங்கள் பெரிய சாதனை செய்திருந்தோம், அதனால புதிய மொழி இல்லாமல் அப்பொழுது நாங்கள் இதை வெளியிட போயிருந்த சென்ற உடனே அடுத்தவர்கள் அந்த நேரத்தில் அதை கண்டித்தார்கள். மலேசியாவுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான நூல்கள் அப்படி அச்சடித்து சென்ற பொழுது மலேசியாவுக்கு அதற்கு கடிதம் எழுதினாங்க, இந்த கிதாபை அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் அன்றைய காலகட்டத்தில் அந்த நூல் அப்படியே முடக்கப்பட்டு அன்றைய காலகட்டத்திற்கு என்ன தேவையோ அந்த சேவை செய்கிறார். தமிழ்நாட்டுல நம்ம திருச்சி படையெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கு. அங்க இந்த அனந்தர் என்ற ஒரு கூட்டம் இருக்கு. நெய்வேலிச்சாலை எல்லாத்துக்கும் புறான ஆதாரம் எடுப்பாங்க. மக்கான சிறுக்கு இந்த மணிக்கு முக்தது அது ஒரு ஆதாரம். மக்கான சிறுக்குன்னா நெய்வேலிச்சாலை. நெய்வேலிச்சாலை எல்லாத்திலே தோழியை கேட்டது அதுக்கு ஆதாரம். அது நெய்வேலிச்சாலைக்கு மேற்கொண்ட நெய்வேலிச்சாலை உதாரணமா சொல்லணும்னா ஒரு தடவை நம்ம புதுக்கோட்டை வசதியில உட்கார்ந்து வித்தியாசமா இருக்கிற சிறுவை போட்டுக்கிற போட்டு இருக்கிற அதுக்கு மேல ஒரு தரப்பாடு அடிக்கிற தரப்பாடு ஒரு நட்சத்திரம் மேல நின்று தேசிய வடநாட்டுல பாய்ப்பாடு ஒரு அன்மாரி மாற்றுகிறேன் தேசிய ஒரு மாதிரி சொல்லி எழுதிக்கிற ஒரு மாதிரியா இருக்கு. பேருங்க அப்துல்லா அப்துல்லா சொல்றாரு. அப்துல்லா நெத்திய போட்டு இங்க சிலுவை இந்த ஒரு தரப்பாக அது ஒரு இது இருக்குது நேற்று ஒரு மாதிரி செய்யுங்க என்ன விஷயம் கேட்ட உடனே எங்களை மாதிரி ஆனதான் எங்க ஆள் பார்த்துட்டு வாங்க அப்படி என்ன அவன் எடுத்து கூப்பிடுறான். எங்க ஆளுங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெளிவான விளக்கம் சொல்லுவாங்க என்று அங்க கூப்பிடுறான். இவருடைய பிரச்சனை இந்த அண்ணனுடைய பிரச்சனை மெய்வழிச்சாலை என்ற பெயரால் ஏற்பட்ட நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சமீபமாக போன்றவர்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெருமக்கள் உம்மத்தை எச்சரித்தார்கள். இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் ஆகக்கூடாது, ஒரு வழிகட்ட கூட்டம் என்று உம்மத்தை இதாயத்திலே இறைவரை செய்வதற்கான மகத்தான் முயற்சியை செய்தவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்களும் சொல்லலாம். ஒவ்வொரு ஆசிரியர்கள் இப்படியே தலைவர்கள் அதை சொன்னாங்க. அடுத்தவர்களோட ஐயர் சரியாக ஆரம்பிச்சவங்க பெரியாங்க அவங்க சிவத்துக்கு கூட போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு இடத்திலேயும் அவங்க அன்றைய காலகட்டத்திலே ஆரம்ப நேரத்துல இவர்தான் நிலைவெட்டு போறாரு. இன்றைய காலகட்டத்தில் தோன்றிய பெரிய மாமனிதர் என்றெல்லாம் முதமாக்களே சில பேர் கிடைக்கிற அளவுக்கு இருந்த அந்த நேரத்தில் தான் அது ஒன்றுமில்லாத கம்யூனிஸ்டுகளை இந்த உலகத்துல அதன் அவர்கள் அகாமத்தை நிரூபித்து காட்டினார், நிறைவுறுத்தி காட்டினார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் ஒரு கூட்டம் அதன் அவர்கள் பயணம் செய்திருக்கிறாங்க. வெளியில சட்டமன்றம் வாழ்த்துக்கு தயாரா நேரடி காலத்துக்கு தயாரான சட்டப்பட்டு அதற்கு இது சட்டம் கிடையாது. நேரடி காலத்துக்கு கூடுறாங்க. அதை தமிழக கூட்டணும்னு சொன்னாங்க. பழையாசிரியர்களா எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க இளைஞர்களா இருக்கிறாங்க. இங்க வந்தா யாரும் வேலையில் ஆயிரக்கூடாதுன்னு சொன்னாங்க. கூப்பிடுங்க. அங்க வந்தவங்களும் பெரிய கூட்டமா வந்தாங்க. அதில் சொன்னாங்க இவங்க கூட்டத்தை நான் ஒரு ஆள் தான் பேசுறேன். அது மாதிரி நீங்க எவ்வளவு கூட்டம் வந்தாலும் ஒரு ஆள் தான் பேசுறேன். மைக் வேணா மைக் தரேன். ஆனா பேசுறது பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. வாழப்படி தயாரா எங்களோட நேரடி காலத்தில் தயாரா தயார் என்னைக்கு வச்சுக்கிறோம் என்னைக்கு வேணாலும் வச்சுக்கிறோம். எங்க வச்சுக்கிறோம் எங்க வேணாலும் வச்சுக்கிறோம். என்ன தலைப்பும் நீங்களே முடிவு பண்ணுங்க. அடுத்த பேசுவா என்ன தலைப்பு என்ன வேணாலும் தெரியும். எங்க வச்சுக்கலாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். என்னைக்கு வச்சுக்கலாம் கேட்ட நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எதுக்கு சொன்னா ஆனா எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். நான் அதுக்கு கடைசியா சொன்னா அவர் என்ன கேட்டார் அது சொன்னாங்க. நான் அவருடைய ஆதாரங்களை சொல்லும் பொழுது ஏதாவது சொல்லுவீங்களா இல்லையா? தெளிவான வலுவான ஆதாரபூர்வமான அதிகாரம் சொல்லணும். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சரியான அதிகத்தை சொல்லணும். சரி அப்படி நான் சரியான அதிகத்துக்கு மாற்றமா ஏதாவது சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லுவீங்க. அதனால சரியான அதிகங்கள் எரியது சரிவான அதிகங்கள் எரியது காரியம் யாரெல்லாம் புரியாது யாரெல்லாம் மாற்றமானவங்க ஒரு தொகுப்பணி வந்துட்டா அடுத்த நாள் வேலை முடிவு பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூல் சரிந்தான்
அதை சொன்னாங்க. ஊரோட 2 பேரும் எழுப்பி ஊர்ல பெரிய மனிதர்கள் முதல்ல 2 பேரும் பார்க்க சரின்னு சொல்லிட்டா இன்னும் அவரை நீங்க விடாதீங்க. என்னைக்கு தராரோ அன்னைக்கு வாங்கிட்டு நீங்களே கேட்ட முடிவு பண்ணுங்க, இடத்த முடிவு பண்ணுங்க, தலைமை முடிவு பண்ணுங்க. நான் தயாரின்னா அவன் அங்கிருந்து போய் வெளியில அவங்களுடைய இமாம்கிட்ட போன் பண்ணி கேட்டுருக்கான். சொல்ல முடியும் யார் யார் சரியானவங்க யார் ஆகியரை இப்படி யாருக்கு தொகுப்பு எப்படி சொல்ல முடியாதுன்னா அது அவர் உடல்ல திரட்ட ஆரம்பித்தார். அதோடு திரண்டு ஓடியவர் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட எந்த விஷயத்திற்கும் செழித்த ஆதாரபூர்வமான விஷயத்தில் அதோட நாங்க பல ஊர் பயணம் போனோம். ஒரு ஊர் வித்தியாசமான பல மனிதர்கள் இருக்கிறார்களா ஒரு ஊர் ஆரம்பிச்சுக்கிட்ட இது மாதிரி சல்லாசனுடைய மதுரை வரும்பொழுது அந்த சம்சுல் அடுத்த பதிலுக்கு வருது அப்படி சொல்லலாமா சொல்லலாம் அப்படி அளவுக்கு சொல்லலாமான்னு கேட்டாங்க. அதற்கு கேட்டாங்க உலகத்து மனிதர்கள் எல்லாம் மனிதர்களில் நபிமானர்கள் எல்லோரையும் சிறந்தவர்கள் உலகத்து படைப்பினர்கள் அவ்வளவு பேரையும் சிறந்தவர்கள் நம்முடைய சூழ்நிலை சல்லாசனம் அதை நம்முடைய கேட்டாங்க. அப்படி நம்பின பொழுது உலகத்தில் ஏதோ ஒரு பொருளை கொண்டு உதாரணம் சொன்னார். சல்லாசுடைய கல்வியை குறைச்சிட்டாங்க என்ன சொல்லு ஏன் சொல்லிட்டாரு எப்படி சொல்ல போறீங்க கேட்டாங்க. அவனுக்கு அது சொல்லிருக்கு. அதுக்கடுத்து அவன் என்ன பதில் சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப எந்த விஷயங்களோ அந்த விஷயங்களை கொடுத்தவர்கள் இறையிட்டு விட்டவர்கள் இடைவெளி அப்சராவர்கள் அதிர்களை ஓதிட்டு இருக்கும்போது அதத்தோட வருவார்கள். சும்மா அவங்க உருவகை சொன்னா சப்தீஸ்மா அவர்களிடம் ஓத முடியாது. அழுது 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 அந்த அளவுக்கு வேதனையிலே அதனுடைய ஆயத்தினுடைய கணத்தை விளங்கி அதற்கு தொழுகையில் பார்த்தேன். பல நேரங்களில் ஓத முடியாமல் நின்றிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். பார்த்து திருமக்களே அப்படி இறைச்சத்திற்கு சொந்தக்காரனாக வாழ்ந்தவர்களுடைய உண்மைகளான உலமாக்கள் யாரை சொல்வது யாரை விடுவது ஜமாத்துடைய பொறுப்பிலிருந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் சொல்லலாம். சரி இப்படி சொல்லி எதிர்த்தவர்கள் கீழக்கரையை அப்துல்லா எதிர்த்தவர்கள் அதே போல எதிர்த்தவர்கள் பாளையம் விழாதத்திற்கு சொல்லக்கூடிய எதிர்த்தவர்கள் ஹரிரமான் அவர்கள் யார் எதிர்த்தவர்கள் நம்முடைய அமீர் சையதா இருந்த அவசூல் அவர்கள் சாதி எதிர்த்தவர்கள் சாதி எதிர்த்து பார்த்து இருக்கிறாங்கன்னா தெரியல. அதற்கு எப்படி ஜோர்னா பை ஒரு தகு போட்டிருப்பார். ஜோர்னா பை மாதிரி தோலை தகு போட்டிருப்பார். தென்னாட்டை பொறுத்தவரையிலே அதத்தை பொறுத்தவரையில் தென்னாட்டினுடைய ரஹமத்துல்லாஹ் கியானி என்று சொல்லலாம். அதத்தவர்கள் தென்னாட்டினுடைய அஹ்மத் தீனாவின் அதத்தவர்களை மனப்பாடம் பூரா பைபிள் மனப்பாடம். யாரும் எந்த கிறிஸ்தவர்கள் பேசி தப்ப முடியாது. ஒரு கிறிஸ்தவர் வந்தார் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல அதற்கு போகும்போது நான் சின்ன பையன் கையில கூட்டு திருப்பதி போயிடுவாங்க. போன உடனே வாங்க வா பாட்டாங்க வா ஒரு கிளாஸ் வந்துருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு 2 ஆயிரம் போறேன் அவ்வளவுதானே சூரிய மதியம் ஒதுக்கல் வீட்டா வரைக்கும் தொடர்ந்துனாங்க. என்னடா இருக்கு ரமதான் லட்சம் கழிஞ்சு போச்சு கரெக்டா வருமானம் இருந்தாலும் தொடங்கலாம். தொடங்கின உடனே நான் 2 மூணு ஆயிரத்தி பார்த்தேன். வட்டிக்கிட்டே இருக்கிறா வட்டி போயிட்டே இருக்கு. பக்கம் 2 உடனே நாட்டே போயிடுச்சு. அது அவர்கள் போல சொன்னார். வீரமும் தைரியமும் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அதற்கு பேசிய பேச்சு இன்னும் நன்மையாக இருக்காது. கிறிஸ்தவருடைய சபை கேட்கிறார்கள் எதற்கான சிலுவையில் உங்களுடைய கோலையை போட்டு தொங்க போடுகிறீர்கள். அது உங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு பயன்பட்ட ஆயுதம் என்று சொல்கிறீர்கள். நீங்க முன்னாடி கேட்டாங்க. நான் இதை வைத்துத்தான் அவரை கொண்டு நீங்க சொல்றது வாழ உண்மையாக இருந்தால் நீங்க எதற்கு போடுகிறீர்கள் கொலையாளுடைய ஆயுதத்தை தைரியமா கேட்டான். 3 நாள் மரணித்து விட்டார் அதற்கு பேர் உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண்டவன் சொல்றீங்க. அந்த 3 நாள் உலகத்தை பார்த்து கொண்ட ஆண்டவன் யார் கேட்டார். அந்த 3 நாள் மரணித்து விட்டாரே இதுதான் உயிர் தெழுந்தார் என்று சொல்கிறீர்கள். மரணித்து விட்டதற்கு பின்னாலே இறைவனே போயாச்சு ஆண்டவனே மூதாயாச்சு. உலகத்தை நிர்வகித்தவர் யார்? உலகத்தை குலாமித்தவன் நிர்வகித்தவன் யார் என்று கேட்டார். அவ்வளவு தெளிவான வாதங்களை தோல்விய தோல்வி போட்ட மாதிரி இவ்வளவு கவர்மெண்ட் போட்டு இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் சரி கிறிஸ்தவரை சம்பந்தப்பட்ட அவர்களுடைய இடையிலே இஸ்லாமிய கொள்கைகளுடைய உண்மைகளை விளக்கி சொல்வதற்கு அதற்கு அவர்களது சின்ன பிரசவத்தை அடித்து வரணும்லாம் அந்த காலகட்டத்தினுடைய மக்களே 1981 விகாசி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய மீனாட்சிபுரம் 2000 பேர் ஒரே இந்தியாவை திரும்பி பார்த்தது. இந்தியாவிலே பெரிய 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 மந்திரிமார்கள் வந்துட்டாங்க. நீ வாங்க நீ திரும்பி இஸ்லாத்தை விட்டு இங்க வாங்க மதத்திற்கு வாருங்கள் என்ன வேணாலும் செய்து தருவோம் சொன்னாங்க.
அது நீங்க ஒரு வரலாறு. அதற்கு அவர்கள் தான் அவர்களுக்கு களிமா சொல்லி கொடுத்தார். நான் ஒரு சின்ன பிள்ளை கூட்டத்தில் இருந்து அதற்கு சின்ன பிள்ளை அதற்கு அவர்கள் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீரை வச்சு எல்லாரும் குடிச்சிருந்தாங்க. குடிச்சிட்டு கடைசியா மீதி இருந்த தண்ணீர் தாங்க குடிச்சாங்க. அதற்கு அவர்கள் ஏதோ ஒரு களிமா சொல்லி கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே எனக்கு தெரிந்து இப்படி ஒரு ஆளுநருடைய பெயர் அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய டைம் பத்திரிகையில அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய டைம் பத்திரிகையினுடைய முகப்பிலே ஷாஜகானுடைய படம் போடப்பட்டுள்ளது. அதான் விஷயம் இல்லையா? அமெரிக்காவுடைய டைம் பத்திரிகையில சனிக்குடி ஷாஜகானுடைய முகப்பு படம் போட்டு வந்தது. இவர்களை பற்றி செய்தி வெளிப்பட்டிருந்தது. சேவை நமக்கு அன்றைய காலகட்டத்திற்கு எந்த விஷயங்கள் தேவையோ அதை எடுத்து செய்கிறார். அதை எடுத்து அந்த காலகட்டத்தில் செய்கிறார். அது மாதிரி இதில் நிறைய பெருமக்கள் கலிகமானியார் இருக்கிறவர்கள் ஆரியாருடைய பிரச்சனையை கையாளுவதை அழுத்தவர்கள் தென்பகுதியெல்லாம் கொஞ்சம் வெக்கமான சொல்ல முடியும். அதனுடைய தலைவராக இருந்தாலும் எங்கூர் தான் அது தமிழ்நாட்டில் தலைவராக இருக்க அதற்கு அவர்கள் ஊர்ல வந்து பேசுகின்ற பேச்சுக்களை கடினமாக பேச்சு சுகானந்தா இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பேச்சல்ல பாரியானுடைய அடித்தளத்தை அடித்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சொற்பொழிவை அவர்கள் நிகழ்த்தினார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த காலகட்டத்தில் யார் பொறுப்பில் இருந்தார்களோ ஓய்வெடுத்தவர்கள் சரி இப்படி நம்முடைய செய்வதாகி சப்தமானவர்கள் அவர்கள் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. அதற்கு நாங்கள் ஒரு பட்டமளிப்பு விழா திருச்சியிலிருந்து போனோம். பண்டாரம் ஒரு பட்டமளிப்பு விழா அதற்கு பொறுப்புடன் நடக்குது. போனோம்னா இங்க பேசியது நானும் பேசிட்டு தமிழோடு பேசுறாங்க எங்க சிறப்பு போட்டு நாங்கள் பேசியது முடிச்சுட்டு அதை முடிச்ச நிரந்தர ஒரு பட்டமளிப்பு விழா அதற்கு நாங்கள் அங்க போறோம். அதுக்கு நாங்க எங்க வீட்டுல வந்து நீங்க பிரயாணம் செய்யும் பொழுது முதல்ல ஒரு பாடம் படிக்கிறீங்க ஒரு பைக் படிச்சு தொடங்குறீங்க. அதை எங்க வீட்டுல ரொம்ப ரசிச்சு சொன்னாங்க. நீங்க அந்த மாதிரி பாட்டெல்லாம் படிச்சு தோங்கலாம் என்னன்னு கேட்கறாங்க. அதனால குறைஞ்சபட்சம் நிறைய அப்படி ஒரு பைக்கை படிச்சு தொடங்குறேன்னு சின்ன பிள்ளை போல் பெருமையான பெருமக்களை அப்படிப்பட்ட மகத்தான சேவையானவர்களாக இருந்தார். மதத்தினுடைய தைரியம் எந்த சபை யாரு எந்த பெரியவங்க பார்க்க மாட்டாங்க. சத்தியம் என்று தெரிந்தால் அடித்து அதை இந்த காரியத்தை தேர்வாக சொல்வதே தீவிரத்தினுடைய நிலை என்பது சாதாரணமானது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நம்முடைய முன்னோர்களான சட்டிக்குரிய உருமாக்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்வதால் இருக்குது. ஏராளமாக சொல்லலாம். ஒவ்வொரு ஆணிகளை பற்றியும் நிறைய சொல்லலாம். ஆனால் இங்கே மூத்த கல்வியை சிறந்த பெருமை உருமாக்கள் இருக்கிறார்களே அவருடைய உன்னதமான அந்த ஞான பேச்சுக்களை கேட்பேன் என்ற நிலையை நான் ரொம்ப நீட்டி சொல்ல விரும்பவில்லை. அருமையான பெருமக்களை நாம் என்ன உதமா இஸ்லாமிய அடிப்படையிலே சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு காரணமானவர்கள் நாம் மாற்றத்தினுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பாளர்கள் நாம். அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் இந்த தீனின் அதைத்தான் மாற்றிவிடுகிறாங்க என்றும் இருப்பதற்குண்டான ஒரு நிலையிலே அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த மகத்தான வாழ்வின் அடிப்படையில் நம்மை ஆக்கிக் கொண்டு மாற்றத்தை தெளிவான முறையில் கற்று சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். ஒரு மகத்தான ஒரு விழாவை அடுத்தவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உடற்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாநாட்டை பொருந்தி கொள்வானாக. மாநாட்டை பொருந்தி கொள்வானாக. எழுச்சியும் மாற்றத்தினை பற்றும் மக்களிடத்தை மாற்றத்தை கொண்டு செல்வதை உருமாற்றத்தை இன்னும் ஆர்வமும் ஏற்படுவதற்கு இந்த நிகழ்வை காரணமாக கருத வேண்டும் என்று ஆசையை கொண்டு ஆசித்து சொன்னாங்க. ஜமாதர் நான் சேவை செய்திருந்தது